விளம்பர திமுக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் தொடங்கி இடைநிலை ஆசிரியர்கள் வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் வெடித்து வருகின்றன. விளம்பர திமுக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் தொடங்கி இடைநிலை ஆசிரியர்கள் வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் விளம்பர திமுக அரசு காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டு அராஜக போக்கில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து வருகிறது விளம்பர திமுக அரசு. சென்னை மாநகரம் போராட்ட களமாக மாறியிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் தொடங்கி இடைநிலை ஆசிரியர்கள் வரை விளம்பர திமுக அரசிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விளம்பர திமுக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் தொடங்கி இடைநிலை ஆசிரியர்கள் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் குணசுந்தரி. திராவிட மாடல் அரசு என கூறிக்கொள்ளும் இந்த விளம்பர திமுக அரசு பணியாளர்களையும் சரி பொதுமக்களையும் கண்டுகொள்வது என்பது நாளுக்கு நாள் அப்பட்டமாக தெரிகிறது. அந்த வகையில் சென்னையில் தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களது கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்காமல் விளம்பர திமுக அரசு காவல்துறையை ஏவி வருகிறது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று முதல் 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை அவர்கள் செய்யும் வேலைக்கு தகுந்த ஊதியம் என்பது அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அதாவது ஆசிரியர்களாக பணிபுரியும் எங்களுக்கு 8ஆம் வகுப்பு படித்தவர்களைப் போல இந்த அரசு என்பது ஊதியம் வழங்கி கொண்டிருக்கிறது. இவ்வாறு இல்லாமல் நாங்கள் செய்யும் வேலைக்கு தகுந்த ஊதியம் என்பது தர வேண்டும் என்ற கோரிக்கையை ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இன்று போராட்டத்தில் இரண்டாவது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த இடைநிலை ஆசிரியர்களை மொத்தமாக 2 கட்டங்களாக பிரித்து முதல் கட்டமாக துறையினர் கைது செய்து வந்தனர். தற்பொழுது 2ஆம் கட்டமாக ஆசிரியர்களை துண்டுகட்டாக அது மட்டுமின்றி பெண்கள் என்று பாராமல் கூட தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தும் வகையிலும் அவர்கள் காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்யும் முறையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிகாமணி. குணசுந்தரி, தலைநகர் சென்னை தற்பொழுது போராட்ட களமாக மாறியிருக்கிறது என்றே சொல்லலாம். தூய்மை பணியாளர்களை தாண்டி தற்பொழுது இடைநிலை பணியாளர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் தங்களது போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் விளம்பர திமுக அரசு தற்பொழுது அவர்களை காவல்துறையை ஏவி கைது செய்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் எங்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவர்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் குறித்த அறிவிப்பு ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக சிகாமணி. குறிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி இருந்தது. அதில் இதுவரை எதுவும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதால் தொடர்ந்து சென்னை முழுவதுமே பல மாதங்களாக போராட்டம் என்பது இருந்து வருகிறது. அதே போன்று இன்று காலை முதலே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியும் நாம் பார்த்தோம். தற்பொழுது சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். இது நீங்கள் வாக்குறுதி எண் 311 படி எங்களுக்கு சம ஊதியம் என்பது வேண்டும் என்று இன்று இடைநிலை ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் இதுவரை அந்த பேச்சுவார்த்தை என்பது எட்டப்படவில்லை என்பதாக இரண்டாவது முறையாக தற்பொழுதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நேற்றும் இவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை ஒரு இடத்தில் அடைக்காமல் அவர்களுக்கு எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்காமல் இந்த காவல்துறையினர் நேற்று ஒரு அராஜக செயலில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்பொழுதும் அதையே செய்து வருகிறார்கள். குறிப்பாக இப்பொழுது கைது செய்யும் நடவடிக்கையே மிக மோசமான ஒரு சூழல் தான் இப்பொழுது இருக்கிறது என்று கூறலாம். குறிப்பாக பெண்கள் இருக்கிறார்கள் என்றும் பாராமல் சில ஆசிரியர்கள் அவர்களின் குழந்தைகளும் எடுத்து இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் குழந்தைகளை வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதையும் கூட துளியும் கவனம் கொள்ளாத இந்த காவல்துறையினர் தொடர்ந்து அராஜக செயலில் அவர்களை கைது செய்து வருகின்றனர். அவர்கள் துன்புறுத்தும் வகையில் இந்த கைது என்பது இருந்து வருகிறது.